சங்கரோட பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் போயிட்டான். அப்படிலாம் ஒரு இதுலயும் இல்ல. அப்படி கம்மி கூடுதல் அப்படி ஏன்னா இவங்க வீடு வீடா போய் இது பண்ணி பார்த்தாங்களா, டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா, எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரூஃபும் கிடையாது, ரெக்கார்டும் கிடையாது. அதாவது அவங்களோட சுயநலத்துக்காண்டி மக்களை கூமுட்டையாக்கி ஆளு அவரை பத்தி பிராக்டிஸ் காணாதான். ஏன் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டுட்டு கோர்ட்டுக்கு போய் பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியது? அந்த லேடி கிட்ட கேட்கிறேன், அந்த ரோபோ சங்கரோட மகா கிட்ட நான் கேட்கிறேன், காசு தந்தா நீங்க என்னன்னாலும் ப்ரமோட் பண்ணிடுவீங்களா? ஒரு பப்ளிக்கோட வெல்ஃபேரை நினைக்க மாட்டீங்களா? அதை பார்த்து நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு சேர்த்தா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுறது? மேடம் வணக்கம் மேடம். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று இந்த ரோபோ சங்கர் பிரச்சனை லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய ஒரு பூகம்பமாக புயலாக கிளம்பி இருந்தது நெட்டிசன்கள் மத்தியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது கிளம்பி இருக்கு. என்னென்னா நேற்று கவர்மெண்ட்லேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, இவங்க சொன்ன தகவல் எல்லாமே பொய் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட சேனலை. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செய்து நம்மளுடைய சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல வசதியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோபோ சங்கர் அவங்களோட டாட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு ஆடுக்கு அவங்களோட பையனை யூஸ் பண்ணியிருந்தாங்க 6 months பேபியை. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூபர்ஸா இருக்கட்டும், நிறைய சோசியல் வெல்ஃபேர்ல இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க மேல. ஸோ ப்ராப்பரா எல்லாரும் அவங்களோட கருத்தை சொன்னாங்க. ஸோ இதுக்கு இவங்க பதில் தெரிவிக்கிற வகையில இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க பண்ணது கரெக்ட் தான். ஸோ அப்போ நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடியை போய் அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் டாக் விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எது பேஸ்டா அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, நவ் சேத்தனா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுது அது. ஓகேவா? ஸோ அது பர்டிகுலரா நம்மளோட விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அதை இவங்க தப்பா நம்மளோட சொசைட்டிக்கு போர்ட்ரே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ரைட் பிரெயின் இதை பத்தி எதுவுமே சொல்லல, ரைட் பிரெயின் எஜுகேஷனை பத்தி அது இன்சிஸ்ட் பண்ணல. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த இதுல பொறுத்தவரை அபவ் 3 years தான் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 3 years வரை அது வீட்டுல தான் இருந்து வளரணும், அதுவும் மதரோட கேர்ல இருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக் தான். ஸோ அது ப்ராப்பரா நம்மளோட தமிழ்நாடு ஃபேக்ட் செக் அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம ட்விட்டர்ல இதுல எல்லாமே ரோபோ சங்கர் மகளோட அந்த இன்வேலிட் டாக்குமெண்ட்ஸை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பப்ளிக்க தேவை இல்லாம அவங்க இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரோபோ சங்கர் டாட்டர் ஹீக்ரூ நம்ம சென்னையில ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் தான். ஸோ இவங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட் இல்ல, அது ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது ஸ்டார்டிங்லே உங்க பசங்க சீக்கிரம் கேப்சர் பண்ற மாதிரி, சீக்கிரம் அவங்களோட ஆக்டிவிட்டி ஸ்கில் மட்டும் இல்ல, இது பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் த எஜுகேஷன் தானே. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட்னா நீங்க வீட்டுல இருந்தே கதை சொல்லலாமே பிள்ளைங்களுக்கு. முன்னாடி காலத்துல அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், ஸோ அதனால தாத்தா பாட்டி எல்லாரும் கதை சொன்னாங்க, அப்படி இப்படி அங்க கூட்டு போனோம், இங்க கூட்டிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்கில்ஸ் பசங்களுக்கு வளரணும் மேடம். அதுவும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்போ சமீபமா ஒரு 20 வருட காலமா குழந்தைங்களுக்கு கற்பனை திறன் தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைங்களுக்கு கற்பனை திறன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஸோ அதுதான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டே சொல்லிட்டாங்களே, ஃபேக்ட் செக் கமிட்டில இருந்து எல்லாமே அவங்க சொன்ன எல்லாமே எல்லா விஷயங்களும் போய் தான். அவங்க நம்ம ரோபோ சங்கரோட பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் போய் தான். அப்படிலாம் ஒரு இதுலயும் இல்ல. அப்படி கம்மி கூடுதல் அப்படி ஏன்னா இவங்க வீடு வீடா போய் இது பண்ணி பார்த்தாங்களா, டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா, எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரூஃபும் கிடையாது, ரெக்கார்டும் கிடையாது. அதாவது அவங்களோட சுயநலத்துக்காண்டி மக்களை கூமுட்டை ஆக்கணும். இப்படி சொன்னா ரோபோ சங்கர் பொண்ணே சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய கொண்டு போய் சேர்க்கும்லங்க, அந்த மாதிரி அட்மிஷன் பர்பஸ்க்கு தான் அந்த மாதிரி பொய்யா எடுத்து விடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. இதுல நக்கலு நையாண்டி வேற. இல்ல இப்போ ஒரு வழக்கறிஞர்களை பத்தி வேற பேசியிருந்தாங்க. ஆமா. சோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவரு.
அவரை பத்தி பிராக்டிஸ் காணாதான். ஏன் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோர்ட்டு போட்டுட்டு கோர்ட்டுக்கு போய் பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியதானே? ஒரு சீனியர் கவுன்சில் அவரு ப்ராப்பரா டாக்குமெண்ட் இல்லாம ப்ரூஃப் இல்லாம பேச முடியுமா? எவிடன்ஸ் இல்லாம? அது மட்டும் இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ல எல்லாத்துக்கும் அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சோ இவங்க எப்படி அவரை போய் பிளேம் பண்ணலாம்? அவரு அப்படி சொல்லிட்டாரு எப்படி சொல்லிட்டாரு? ப்ராப்பர் பிராக்டிஸ் வேணுமா? இதெல்லாம் ஒரு ஒரு கேவலமான விஷயமா இருக்கு. நீங்க சொசைட்டிய தப்பான வழிக்கு நடத்துறீங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேரு சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது குழந்தைக்கு தீங்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டா அத நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து நக்கலு நையாண்டி கிண்டலு இதெல்லாம் என்ன ஒரு அவங்களோட தரத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு பேர் அழிஞ்சு போறான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை அவங்க பூஸ்ட் பண்றாங்க. நிறைய ஆப்ஸ் வருது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ஸ். அதுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு ப்ரமோட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேடம் எடுத்துக்கலாம்? இதெல்லாம் பொது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணுங்க. சொல்றவன் சொல்றானா கேக்குறவனுக்கு மதியங்க போச்சு. அவங்க 1000 சொல்லுவாங்க. அவங்களோட சுய லாபத்துக்காக ப்ரமோஷனுக்காக அவங்களோட ஒரு செல்ஃப் இதுக்காக அவங்க 1000 போய் சொல்லுவாங்க. இந்த இப்போ அவங்க சொன்னது கூட எல்லாமே ஃபேக் தானே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன இது எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அந்த நவச்சேத்தனா, அப்புறம் மோடி அரெஸ்ட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் என்ன பேச்சு? அவரு நாட்டோட பிரதமர், அவரு மோடி அரெஸ்ட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் என்ன பேச்சு? அவரு நாட்டோட பிரதமர், அவரு இவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கறதுனால அப்போ அவங்க மோடியை அரெஸ்ட் பண்ணுங்க, அமித்ஷாவை கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க அப்படின்னாங்களா? இப்ப இதுக்கு ஏதாவது கவர்மெண்டோ இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோ இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இவங்க ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்லாம இவங்களே நிறைய ஃபேக் இதை வச்சு டாக்குமெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெடி பண்ணாங்களா இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் இவங்கள தப்பா கைட் பண்றாங்களான்னு தெரியல. மேபி இருக்கலாம். ஆர்கனைசேஷன் இவங்களை கும்பிட்டே ஆக்கி இருக்கலாம். இவங்க ஜஸ்ட் காசு தானே, காசு தந்து ஒரு 4 பேப்பரை கையில கொடுத்து அம்மா இதா ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சோ எல்லாமே டப்பு தானே. அதனால இவங்கள இவங்களையும் மேபி கும்பிட்டை ஆக்கி இருக்கலாம். இவங்களையும் தேவையில்லாம அவங்க அந்த ஆர்கனைசேஷன் மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். சோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? காசு தந்தா என்னன்னாலும் பண்ணிருவீங்களா நீங்க? நான் அந்த லேடி கிட்ட கேக்குறேன், அந்த ரோபோ சங்கரோட மகா கிட்ட நான் கேக்குறேன், காசு தந்தா நீங்க என்னன்னாலும் ப்ரமோட் பண்ணிருவீங்களா? ஒரு பப்ளிக்கோட வெல்ஃபேரை நினைக்க மாட்டீங்களா? அதை பார்த்து நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு சேர்த்தா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுறது? 6 மாசத்துல என்னங்க தெரியும்? அந்த குழந்தைக்கு நல்லா பாலை குடிச்சிட்டு அது தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். இட்ஸ் அ ரெஸ்டிங் டைம். ஒரு 3 வயசு வரை குழந்தைக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம், சாப்பாடு, சத்தான உணவு, ஓய்வு, தூக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆஸ் எ ஏர்லி சைல்ட்ஹுட்ல. சோ நீங்க அதை கெடுத்து கிளாஸுக்கு கொண்டு விடுங்க, அங்க அந்த ஸ்கில் வளரும். இந்த ஸ்கில் என்னங்க இதெல்லாம் 3 வயசு வரை. இப்பவும் இல்லாம இப்போ நிறைய பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, குழந்தைங்களை அவ்வளவு துன்புறுத்துறாங்க எஜுகேஷனுக்காக. சோ அதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இவங்க தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி பண்றதுனால இன்னும் அதிகப்படியான பேரண்ட்ஸ்க்கு அந்த பிரஷர் தான் போய் சேரும். கண்டிப்பா இது அவங்க பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா இது காம்படிட்டிவ் வேர்ல்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாமே காம்படிஷன், எல்லாமே எக்ஸாம், அது இது பயங்கரமா இருக்கு. பட் அதுக்கு என்ன, அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நீங்க அதை ப்ரீவியஸாவே அந்த பிள்ளைங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண கூடாது. ஒரு 3 வயசுக்கு மேல. இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல பாருங்க 6 வயசு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அதுக்கு முன்னாடி 5 வயசு 5.5 வயசுல எல்லாம் இட்ஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ கரெக்டான ஏஜ்ல சேருங்க. முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போதே இப்படி கைய காதுக்கு இந்த பக்கம் வச்சு அந்த ஹேண்ட் டச் பண்ணாதான் அவங்களுக்கு வயசே கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்து படிச்சவங்க தான் நம்ம. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய மன உளைச்சல் இதுதான். நிறைய அந்த சூசைடல் தாட்ஸ், அந்த 11th 12th அந்த டீனேஜ் பசங்க எல்லாம் பாருங்க, அந்த எஜுகேஷனல் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த பசங்க கிட்ட கொடுத்து அந்த நிறைய ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு பணத்தை நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கி ப்ரெஷர் எல்லாம் பசங்களோட மண்டையில திணிக்கிறாங்க. சோ இதோட பேஸ்மெண்ட் தான் இந்த இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு ஆடு கொடுத்தாங்கல்ல,
அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டமா அது. சோ அப்ப ஜாப்பனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எதுக்குங்க? நம்ம நாட்டுல நம்ம இருக்கோம், நம்மளோட சூழ்நிலை வேற, நம்மளோட ஒர்க் டைம் வேற, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வேற. அவனுக்கும் அவனை கொண்டு வந்து நம்ம நாட்டுல வச்சு இது பண்ண முடியுமா? இல்ல நம்மளை கொண்டு அவங்க நாட்டுல வச்சுதான் இது பண்ண முடியுமா? எதுக்கு ஒவ்வொரு ரீஜனல் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன், ஒவ்வொரு கிராபிக்கல் கண்டிஷன், ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு? அந்தந்த இடம், அந்தந்த வெஜிடேஷன், அந்தந்த பர்டிகுலர் கிளைமேட், அந்தந்த சிச்சுவேஷன் கேட்டாப்ல அந்தந்த பசங்களோட மைண்ட் செட், மென்டாலிட்டி எல்லாம் இருக்கும். அதுக்கேத்தாப்புலதான் அவங்களை கோப்பப் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு அதை கொண்டு இங்க திணிக்கிற, இதை கொண்டு அங்க திணிக்கிற, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி அந்த லேடி வந்து ரொம்ப நம்மளோட மீடியாவை வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அதையும் நம்பி நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து கட்டுறாங்க ஃபீஸ், அது இதுன்னு சொல்லி கடனை வாங்கியாவது கட்டுறாங்க பிள்ளைங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அதனால இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு அந்த லேடி மேல கேசஸ் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே மேடம், இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.